நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக தீர்வை சொல்லும் ஹலோ ராம்ஜி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகி நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியான, ஆன்மீக ரீதியான தீர்வை பெற்றுக்கொள்ள, அதற்கான ஆலோசனையை பெற்றுக்கொள்ள திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக, வழிகாட்டுவதற்காக ராம்ஜி பரமஹம்சர் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம். எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க, குறிப்பா இந்த விஷ்ணு மாயா ஹோமம், அந்த ஹோமத்தின் சிறப்புகள் குறித்து சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா விஷ்ணு மாயா சாத்தன் அப்படிங்கிறது வந்து கேரளால ரொம்ப ஃபேமஸான கோயில்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 கோயில் கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டுல விஷ்ணு மாயாவுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான இடம்ங்கிறது எங்கும் இல்லை. இதுவரையும் இல்லை. ஆமா, இல்ல. அப்படி இருந்தாலும் தினமும் நித்தியம் டெய்லி ஹோமம் பண்றோம். இந்த சாத்தனுக்குரிய வழிபாடுகளை இவ்வளவு சிறப்பா பண்றது நாங்க மட்டும்தான். ஸ்ரீமடம்னு பேரு, போரூர் பக்கத்துல போரூர் கார்டன்னு பேரு, அங்க வச்சிருக்கோம் அந்த ஸ்ரீமடம். விஷ்ணு மாயாவுக்கு வந்து கேட்போருக்கு எல்லாம் கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடிய சுவாமி விஷ்ணு மாயா. தாந்திரிகம்னு பேரு. ரகசியமா ஒரு காலத்துல ராஜாக்கள் பண்ணிட்டு இருந்ததுதான் இந்த விஷ்ணு மாயா. அதை நம்ம இப்போ மக்களுக்காக, யாருக்காரெல்லாம் வந்து குடும்ப உறவுல பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், அந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லை, அது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இதை பண்றதன் மூலியமா அது உடனே கிடைக்கிற அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம். ஓகே குருஜி, காலர்ஸ் லைன்ல இருக்கிறாங்க. முதல் காலர், அந்த லக்கி காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், இது ஹலோ ராம்ஜி நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம் சுவாமி. வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நீங்க குருஜி கிட்ட பேசலாம். அஸ்வின் குமார் சுவாமி. ஹலோ அஸ்வின் குமார், லைன்ல இருக்கீங்க, நீங்க தைரியமா சத்தமா பேசுங்க. சொல்லுங்க அஸ்வின் குமார். பிறந்த நாள், மாதம், வருடம்? 10ஆம் தேதி 4ஆம் மாசம் 1902. 1992. 1902 நீங்க 1992. பிறந்த நேரம் சொல்லுங்க. பதட்டம் அடையாம பேசுங்க, ஒண்ணும் இல்ல. பிறந்த நேரம் சொல்லுங்க. 5:02 AM. 5:02 AM. ஏஎம்மா? ஏஎம்? 5:02 காலை. காலை. சரி. பிறந்த ஊர் சொல்லுங்க. பிறந்த ஊர் விழுப்புரம். விழுப்புரம். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம், மிதுன ராசி, கன்னியா லக்னம். லக்னத்துக்கு 4ல ராகு, 5ல சனி, 6ல 3 8 செவ்வா. 8 செவ்வா 3 6ல் மறைந்தால் விபரீத ராஜயோகம், பெரிய யோகமான ஜாதகம். 7ல புதன், சுக்கிரன், சூரியன், பாதகாதிபதி வீட்டுல இருக்காங்க. எல்லாரும் இப்படிதான் போய் லாக் ஆயிடுறீங்க. 9ல மாந்தி, 10ல கேதுவும் சந்திரனும், 12ல் பாதகாதிபதி குரு. அதாவது புதன் திசை 2017 இருந்து 2034 வரைக்கும், அதுல சந்திர புக்தி 2026 வரைக்கும். ஒரு பொண்ணை தீவிரமா, அதாவது ரொம்ப சின்சியரா நீங்க லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனா மேரேஜ் அதனால டிலே ஆகுது, அந்த காதல் கை கூடல, அப்படித்தானே? அதாவது எனக்கு கொடுத்திருக்காரு, கல்யாணம் பண்றது கட்டி கொடுத்துருக்காரு. புரியல. கடவுள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்காரு, கல்யாணம் பண்ற மட்டும் கொடுக்கல சுவாமி. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த ஸ்திரீ சாபம்ங்கிறது மாதிரி, இந்த 7 கூடியவன்ல 7ல புதன், சுக்கிரன், சூரியன் இருக்கிறதுனால அந்த ஸ்திரீ சாபம்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுனால ஜஸ்ட் லேட் ஆகுது, அவ்வளவுதான். கடவுள் என்னைக்குமே யாரையுமே தண்டிக்க மாட்டார். அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணும்பொழுது, ஸ்ரீமடத்துக்கு வந்து அதுக்குரிய ஹோம காரியங்கள் நீங்க பண்ணும்போது தன்னால சரியாகும். நான் அடிக்கடி நம்ம உலகம் முழுவதும் இருக்கும் நியூஸ்7 நேயர்கள் அனைவருக்கும் சொல்றேன், காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். தம்பதிகள் பிரிஞ்சிருக்கீங்களா, கவலையப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு உண்மைன்னா அந்த அன்பே உங்களை சேர்த்து வைக்கும். நீங்க தயவுசெய்து போயிட்டு மாமாட்ட சொல்றது, பக்கத்துட்டுக்காரன்ட்ட சொல்றது, நண்பர்கள்ட்ட சொல்றது எதுவும் வேண்டாம். உங்க அன்பு உண்மையா இருந்தா இந்த அன்பே உங்களை சேர்த்து வைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமே அவங்க உங்களை வந்து, நீங்க உங்களுடைய திருமணம் நடக்கும். 2026ல் உங்க திருமணம் நடக்கும். சந்தோஷமா போங்க. நம்ம ஷோவுக்கு போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். வருத்தமா போகாதீங்க. நன்றி. ஓகேங்க குருஜி, அவருக்கு ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுத்துருக்கீங்க. அடுத்த லக்கி காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், இது ஹலோ ராம்ஜி நிகழ்ச்சி. சார் வணக்கம். வணக்கம், நீங்க குருஜி கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார் என் பேர் சுரேஷ். சுரேஷ்.
நான் பழனிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். பழனி பழனி. பிறந்த டேட்டு டேட்டு மந்த்து இயர் சொல்லுங்க. 10/3/1994 சார். 94. பிறந்த நேரம் சொல்லுங்க. காலை 7:03 சார். காலை 7:03. 7:03 7:05 சரியா அம்மாவுக்கு தெரியல, அது பரவாயில்லைங்களா? அது பரவாயில்ல, 2 நிமிஷத்துல ஒன்னும் ஆயிடாது, பரவாயில்ல. நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஏஎம்மா பிஎம்மா மட்டும் கரெக்டா சொல்லுங்க. காலையா மாலையா? சார் மன்னிக்கணும் சார், பிஎம் சார். கரெக்டா சொல்லுங்க. 7 மணி 3 அல்லது 5, அதை விடுங்க. பிஎம் தானே, அதுல கான்பிடன்ட் தானே? சரி. ஆமா சார். பிறந்த ஊரு பழனி சார். பழனியில தான் பிறந்தீங்க. சரி, ரைட். நான் நீங்க பேசுற ஊருன்னு நினைச்சேன். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், கும்பராசி, கன்னியா லக்னம். 3-8 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். 7ஆம் வீட்டுல, 6ஆம் வீட்டுல புதனும் சந்திரனும் செவ்வாய் சனி சூரியன் எல்லாம் மறைவு. அச்சோ, பொருளாதார பிரச்சனை. 7-9ல கேது, சனி 3ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பாக்குறாரு. 8ங்கிறது அசையா சொத்துக்கள். 7ஆம் பார்வையா 12ஆம் வீட்டையும் 10ஆம் பார்வையா ராகுவையும் பார்க்கிறார். குருதிசை நடந்துட்டு இருக்கு. 24 ஏப்ரல் 2028 வரைக்கும். அதுல சந்திரபுக்தி 2024 இந்த வருடம் 24ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும். அதான் சொன்னேன், கடுமையாக பொருளாதார சிக்கல். டெய்லி ஒரு எக்கனாமிக் கேஸ் வந்துருது, பொருளாதார சிக்கல் வந்திருக்கும். பேசுறப்ப விரக்தியா சொல்றாரு, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாரு போல. அதான் நான் போன ஷோல உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நண்பர்களை நம்பி ஏமாந்து போறதுதான். சொல்லுங்க, பொருளாதார சிக்கல் என்ன ஆச்சு? உண்மை சார். நண்பர்கள் நம்பி அவர் சொன்னாங்க சார், அதனால இன்னொரு நண்பருக்கு ரெஃபர் பண்ணி அவர் ஒரு 10 ரெஃபர் பண்ணி சீட்டு போட்டாரு சார். ஒரு எம்எல்எம் மாதிரி தான் அது, அப்படியே டெவலப் ஆகும். இந்த சதுரங்க வேட்டை படத்துல வர்ற மாதிரி தான். என்னத்தான் அவங்க மொத்தமா தூக்கி ஓடி போயிட்டாங்க சார். இப்போ உங்க கூட என்ன கேட்க போன் பண்ணா சார், ரொம்ப மக்கள் டெய்லி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க, இது சரியாகுமா இல்ல வீட்டோட குடும்பத்தோட எங்கேயாவது வீட்டோட காலி பண்ணி போயிடலாமா தான் யோசிக்கிறேன் சார். சச்சோ, நீங்க அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு 7 சனி, அது இல்லாம 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். நீங்க அந்த ஓடி போனவர் வந்து எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும். தெய்வ சக்தியால மட்டும்தான் முடியும். அதாவது பணத்தை ஒருத்தன் திருப்பி தரணும்னு நினைச்சா மட்டும்தான் திருப்பி தருவான், அது அடிப்படை. அதனால அவரை நம்ம தெய்வம் மட்டும்தான் அதுக்கு உதவி பண்ண முடியும். என்னதான் நம்ம வந்து இது பண்ணாலும் அவன் தரணும்னு நினைக்கணும். அதை வந்து சுவாமி மட்டும்தான் சாதிப்பார். எத்தனையோ பேர். சொல்லுங்க, வாங்க முடியுமா சார்? நிச்சயம், அவன் எங்க போனாலும் சரி கண்டுபிடிச்சு சுவாமி கூட்டிட்டு வருவார். நீங்க விஷ்ணு மாயாவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. நீங்க ஸ்ரீமடத்துல வந்து என்ன சந்திங்க, அதுக்குரிய ஹோமங்கள் பண்ணி தரும்போது அவனை அப்படி பிடிச்சி தூக்கிட்டு வருவார். டோன்ட் வரி, உங்க பணம் நிச்சயம் கிடைக்கும். அதற்கான தாந்திரிக பூஜைகள் நீங்க செய்துக்கோங்க. நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க குருஜி கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நாள், நேரம், மாதம், வருடம் இதெல்லாம் சரியா குறிச்சு வச்சுட்டு, பிறந்த இடம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாம நேரத்தை அதிக நேயர்களுக்கு நம்ம ஒதுக்க முடியும். நிச்சயம், அவங்க அந்த பரபரப்புல விட்டுறாங்க. குருஜி, இப்போ அடுத்ததா நாம ஒரு வேண்டுதல், எனக்கு இது நடந்தா நான் இது ஒரு வேண்டுதலை காணிக்கையா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் நடத்தி அதை நாம செய்யாம போனா என்னென்ன நடக்கும்? அதுக்குரிய எஃபெக்ட்ஸ் அதை நம்ம செய்யற வரைக்கும் அது விடாது. இது வந்து இது நாட் ஓன்லி ஃபார் கார்டன் மட்டும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஒரு சத்தியம் பண்றேன், நான் உங்களுக்கு ஒரு பொய் சத்தியம் பண்ணிட்டேன்னா அதுக்கு உரிய தண்டம் நான் கட்டியே ஆகணும். அந்த சம்பவத்தை நான் நிகழ்ச்சியை உண்மையா உங்களுக்கு நான் செஞ்சு உங்க மனசு குளிர்ந்தா மட்டும்தான் அதுக்கு விமோசனம். என்னைக்குமே யாரையாவது ஹட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மனசார நான் சமாதானம் ஆயிட்டேன்னு சொல்ற வரைக்கும் அந்த பாபத்துல இருந்து விடுதலையே கிடையாது. அதனாலதான் சொல்லால், செயலால், மனதால், வாக்கால் சொல்றது யாரையும் காயப்படுத்தக்கூடாது. காயப்படுத்திட்டா காயப்படுத்தினவன் சரி சமாதானம்னு சொல்லணும். நம்ம என்ன பண்றோம், அங்க காயப்படுத்திட்டு இங்க வந்து காடுக்கு வர்ஷிப் பண்றோம். காடுக்கு வர்ஷிப் பண்றதுனால ஒன்னும் ஆகாது. காயப்பட்டவர் அதுக்கு சரி பண்ணணும். அதனால தெய்வத்துக்கே நீங்க போய் பிராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படும். ஓகே குருஜி, அடுத்ததா நேயர் இன்னொருத்தர் இணைந்து இருக்கிறாங்க. அந்த லக்கி காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், இது ஹலோ ராம்ஜி நிகழ்ச்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்க குருஜி கிட்ட பேசலாம். ஓகே சார். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ரொம்ப சந்தோஷம் உங்களை நியூஸ் 7 சேனல்ல பாக்குறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்களா? மகிழ்ச்சி. என் பேர் அறிவழகன் ஐயா. அறிவழகன். சொல்லுங்க அறிவழகன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஆரணில இருந்து கால் பண்றேன். டேட் ஆஃப் பர்த் 5/6/1980. நோட் பண்ணிக்கிறேன். ஆரணி. அறிவழகன். பிறந்த நாள் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5/6/1989. 89. பிறந்த நேரம்? ஐயா,
பிறந்த நேரம் ஒரு நிமிஷம். டேட் இன்னொரு கால் வந்தது. 4:30 AM ஐயா. 4:30 AM. ஏம். ஆமாங்க. பிறந்த ஊரு அதே தானா? ஆரணி தானா? ஆரணி தான் ஐயா. ஆரணி. மிருகசீரிஷ 4ஆம் பாதம், மிதுன ராசி, ரிஷப லக்னம். லக்னத்திலே புதனும் சூரியனும் குருவும், 2ல் சந்திரன் சுக்கிரன் செவ்வா, 4ல் கேது, 8ல் சனி, 9ல் மாந்தி, 10ல் ராகு. சனி திசை 7 ஜனவரி 2024 இருந்து 6 ஜனவரி 2043 வரைக்கும் இருக்கு. அதுல சனி புக்தி 9/1/2027 வரைக்கும். அதனால உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. 2019 ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. சிச்சோ. கால் வந்து முறிவு ஏற்பட்டது. மற்ற கால்லயே படம்ன்ற மாதிரி அடுத்தடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா ஹாஸ்பிட்டல்லயே கெதின்னு இருக்கணும். சோ பாவம். வாழ்க்கையில வந்து ஒரு டிரைவரை வச்சுதான் வந்துட்டு வண்டி ஓடுற மாதிரி இருக்குது. அந்த டிரைவர்களும் பிரச்சனையாவே இருக்கு வாழ்க்கை ஃபுல்லா. ஐயோ, நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அஷ்டம சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னா, அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. அந்த 8ல குரு உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து மகர ராசியில இருந்ததுனால 8ஆம் வீடுங்கிறது அஷ்டம சனி. இப்போ 9க்கு பெயர்ந்துட்டாரு, இப்போ கும்பராசிக்கு வந்துட்டாரு. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் கடுமையான நெகட்டிவிட்டி இஷ்யூஸ் உங்களை பாத்தீங்கன்னா, இந்த மாந்தி வந்து 9ஆம் வீட்டுல இருந்தாலும் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏதாவது இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்க வீட்டுல நிறைய இருக்கு. நீங்க ஸ்ரீமடத்திற்கு வாங்க, விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஹோமங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் நான் வந்து உங்களோட ப்ரோக்ராம் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க பேசுறது எனக்கு ஒரு நெகட்டிவ், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. நன்றி. நம்ம ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இந்த ஷோக்கு போன் பண்ணா அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அது என்னமோ நிறைய பேர் இந்த இத்தனை நாள் ஷோல சொல்லியிருக்காங்க. அது என்னமோ தெரியல, இந்த ஷோ அட்டன் பண்ண உடனே உடனே மாற்றம் வந்துருச்சு, திருப்பம் வந்துருச்சு. உண்மையா யாரும் வந்து இதுவாலாம் சொல்லல, எல்லாருமே உண்மையா தான் சொல்றாங்க. இதுக்கு நியூஸ் 7க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நியூஸ் உண்மையா நியூஸ் 7ல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி. ஸ்ரீமடத்துல வந்து என்ன பாருங்க. கண்டிப்பா. குருஜி, இன்னைக்கு பிரச்சனையோட கால் பண்ணவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க, ஆலோசனையா சொல்லியிருக்கீங்க. நன்றி குருஜி. நன்றி. நேர்களே, நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக தீர்வை தெரிந்து கொள்ள விரும்பினால், ஒருவேளை நீங்க கால் பண்ணி அட்டன் பண்ண முடியல அப்படின்னா, திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு குருஜியை நேரடியாக நீங்கள் அவரிடம் தொடர்பு கொண்டு பேசலாம். மீண்டும் நாளை காலை 6:45 மணிக்கு ஹலோ ராம்ஜி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.